நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த கால வேளையில் நாம் கேட்க போகிறோம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் 356வது பக்கம், அதில் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். எனக்கு இந்த கால வேளையில் இதை கேட்கிற சகோதரனே சகோதரியே, யோனத்தான் சொன்ன அந்த வார்த்தை என்பது ரொம்ப கூட வலிமையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாம் சில நேரங்களிலே சொல்லி ஜெபிப்பது உண்டு. இந்த வார்த்தைகளை வாக்குத்தத்தமாக நம்ம தியானிப்பது உண்டு. யோனத்தான் சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. யோனத்தான் இந்த இவ்வளவு பெரிய சத்தியத்தை அவனுடைய வாழ்க்கையில் அவன் கை கொள்வதற்கு, சொல்லுவதற்கு அவன் உள்ளத்தில் ஊறி போய் கிடந்த ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் தான் அது காரணம். இந்த இடத்துல சவுலுடைய ஆட்சியில், இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல், அவன் ஆட்சிக்கு வந்து முதல் ஆண்டு முடிந்து 2ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அவன் 3000 பேரை தனக்காக அந்த இராணுவத்தில் சேர்க்கிறான். 2000 பேர் சவுலோடும் 1000 பேர் யோனத்தானோடு கூட இருந்து ஒரு பெரிய வெற்றியையும் கண்டார்கள். அதற்கு பிறகு ஒரு பெரிய யுத்தம் ஏற்படுகிறது. பெலிஸ்தியர்கள் அவங்க இவர்களுக்கு விரோதமாக நிற்கிறார்கள். மிக்மாஸிலே பெலிஸ்தியர் கூடி இருக்கிறார்கள். கிபியாவிலே சவுலும் அவனை சார்ந்த மக்களும் அவர்கள் கூடியிருக்கிறார்கள். ஒரு மாதளம் செடியின் கீழே சவுல் ஒளிந்திருக்கிறான். பெலிஸ்தியர்கள் ஒரு பெரிய படை, அவர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில் எப்போதும் யுத்தம் நடைபெறும். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்கள் அவங்க 2 பேரும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி எப்போதும் யுத்த காலத்தில் நிற்கிறவர்கள். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போக விரும்புகிறார்கள். அந்த நாட்களில் பெலிஸ்தியர்கள் ரொம்ப ஒரு வல்லரசு போல படைபலம் அதிகம் உள்ளவர்கள். பெலிஸ்தியரிடத்தில் இரும்பு ரதங்கள் இருந்தது அந்நாட்களில். ஆனால் இஸ்ரவேல்கிட்ட இரும்பு ரதங்கள்லாம் கிடையாது. அவங்களுக்கு காலாட்கள் மட்டும்தான். 3000 பேர் தான். ஆனால் பெலிஸ்தியர்கிட்ட திரளான மக்கள் இருக்கிறாங்க. பெரிய ஒரு படை சேனை இருக்கு. அவங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனால் புதிதாக வந்த ராஜாவாக இந்த சவுல் ஒரு 3000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் பெலிஸ்தியரை கண்டு இஸ்ரவேலர்கள் பயப்படுகிறார்கள். இந்த யுத்தம் முற்றுகையிட்டிருக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். மிக்மாஸ் அப்படின்ற இடத்துல பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. எப்போ யுத்தம் வெடிக்கும் தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் யுத்தத்துக்கு தயாராக இஸ்ரவேல் மக்கள் இல்லை. சவுல் பயந்து இருக்கிறான். ராஜாவே பயந்து மாதளம் செடியின் கீழே இருக்கிறான். 3000 பேர் யுத்த வீரர்களில் 600 பேர் தான் இருக்கிறாங்க. மீதி எல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. கிபிக்குள்ளேயும் காட்டுக்குள்ளேயும் செடிகள் மரங்களுக்குள்ளேயும் அவர்கள் ஒளிந்து கிடக்கிறார்கள். ஒரு 600 பேரோடு சேர்ந்து இந்த சவுல் யுத்தத்துக்கு போகலாமா வேணாமா, நம்ம முடியுமான்னு நினைக்கிறாங்க. நான் இந்த சரித்திர பின்னணியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்பானவர்களே, சரி, ஆயுதங்கள் என்ன இருக்கிறது என்றால், சவுல் கையிலையும் யோனத்தான் கையிலையும் மட்டும் பட்டயம் இருக்கு. ஆனால் மற்ற யார்ட்டையும் பட்டயமும் இல்லை. யுத்த தளவாடங்கள் எதுவும் இல்லாத இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய படை எண்ணிக்கை, ஆயுதங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில், மறுபக்கத்தில் இஸ்ரவேலிடத்தில் ஆயுதமும் இல்லை, ஆட்களும் 600 பேர். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள். யுத்தம் ஏற்பட்டால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளேயே யுத்தம் முடிந்துவிடும். காரணம், பெலிஸ்தியர்கள் மிக வலுவாக இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் யுத்த களம் எப்படி இருக்கிறது என்றால், இஸ்ரவேலர்கள் கீழே இருக்கிறார்கள்,
பெலிஸ்தியர்கள் ஒரு உயரமான பாறையின் மேலே, மலையின் மேலே அவர்கள் பதிவிருக்கிறார்கள். அவர்கள் பாருங்கள், 3 பிரிவுகளாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பிரிவுக்கே இங்க வழி இல்லை. ஆனா பெலிஸ்தியர்கள் 3 பிரிவுகளாக 3 வழியாக யுத்தத்துக்கு வருகிறார்கள். ஒரு செங்குத்தான பாறையின் கீழே இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோனத்தான், சவுலுடைய குமாரன் யோனத்தானுக்கு மனசுல ஒரு விசுவாசம் தோன்றுகிறது. தான் கூட இருக்கிற ஆயுததாரி, பேரு தான் ஆயுததாரி, அவன்கிட்ட ஆயுதமே இல்லை. யோனத்தான் கையில மட்டும் ஒரு பட்டயம் இருக்கு. தன் ஆயுததாரியை பார்த்து சொல்றான், வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. யோனத்தான் சொல்றான், நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கத்துல ஆண்டவர் என்ன செய்வார்னு அவன் சொல்றான். யோனத்தானை பாராட்டணும். யோனத்தான் சவுலுடைய குமாரன். ஆனா சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பின்னாடி போயிருக்கிறான். விசுவாசத்தை இழந்திருக்கிறான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கிறான். நீங்க அதுக்கு முந்தின அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா, சவுல் ஒரு யுத்தத்துக்காக ஆயத்தமாக இருக்கும்போது சாமுவேல் வர வேண்டிய நேரம் ஒரு 7 நாள் பொறுத்திருக்க சொன்னார் சாமுவேல். ஆனால் சவுலோ அவன் பொறுத்திருக்க மனதில்லாமல் அந்த 7 நாள் முடிந்த உடனே அவன் பலி செலுத்திட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்துதான் அவர் பலி செலுத்த வேண்டும். ஆனால் அவர் செய்ய வேண்டிய வேலையை ராஜாவாகிய சவுலே அதை செய்து விட்டான். சாமுவேல் இவன் பலி செலுத்தி முடிக்கும் போது சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து விட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறாரு, நீர் என்ன காரியம் செய்தீர்? இதை புத்தியீனமாய் செய்தீர் என்று சவுலை சாமுவேல் சத்தம் போடுறார். ஏன் அவசரப்படுகிறாய்? சவுல் சொல்கிறான், நீர் வர தாமதமானது, 7 நாள் ஆயிற்று, நான் எதுவுமே இன்னும் விண்ணப்பம் ஏறெடுக்கவில்லை. பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வந்துவிட்டால் தோற்று போய் விடுவோமே என்று நான் பலி செலுத்தி விட்டேன் என்று சொல்லுகிறான். பலி செலுத்துவதும் ஜபம் பண்ணுவதும் விண்ணப்பம் செய்வதும் நல்லதுதான். ஆனால் அதையே வரம்பு மீறி செய்வது ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. ஜபம் ஆசீர்வாதம் தான், பலி செலுத்துதல் ஆசீர்வாதம் தான். ஆனால் அதையும் முறைப்படி செய்ய வேண்டும் என்று சவுல் உணரவில்லை. அவன் செய்ய வேண்டியதை செய்யாமல் ஆசாரியன் செய்ய வேண்டியதை, தீர்க்கதரிசி செய்ய வேண்டியதை கூட சவுலே செய்ய துணிந்து விட்டான். சாமுவேல் சொல்றாரு சவுலை பார்த்து, உன்னை தேவனாகிய கர்த்தர் ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ணினார், ஆனால் நீர் தேவனுக்கு பிரியமாக இல்லை. சவுலே, இந்த காரியத்தை மதியீனமாய் செய்தபடியால் உனக்கு பதிலாக கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை ராஜாவாக தேர்ந்தெடுத்து அவரை ராஜாவாக மாற்றுவார். உன்னுடையதான ஆட்சி முடிய போகிறது என்று சாமுவேல் அவருக்கு சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். இப்படிப்பட்ட பின்மாற்றத்தில் இருக்கிற, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறதான சவுலுடைய வாழ்க்கை, ஆண்டவரை இழந்து போன இடத்தில் இருக்கிற சவுலுடைய வாழ்க்கை இப்படி ஒரு பக்கத்தில் இருக்கும் பொழுது, யோனத்தான், அவன் குமாரனாகி யோனத்தான் என்ன சொல்லுகிறான் என்றால், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார் என்று சொன்னான். கைவரித்து ஒரு அலையில சொல்ல முடியுமா? இன்னைக்கு இந்த கால வேளையில் தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் யோனத்தான் செய்த காரியம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்ல காரியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோனத்தானோடு கூட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்து நாம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, நானும் யோனத்தானை போல விசுவாசம் உள்ளவனா இருப்பதற்கு என்னை அர்ப்பணம் செய்கிறேன்னு நாம சொல்ல விரும்புகிறோம். யோனத்தானுடைய வாழ்க்கையில் நெருக்கடியான காலகட்டத்தில் அவன் செய்த சாதுரியமான ஒரு செயல் இருக்குல்ல, அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதை கேட்கிற சகோதரா சகோதரி, சாதாரணமான காலகட்டங்களில் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற காலகட்டங்களில் நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனால் நெருக்கடியான காலங்களில் அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் நாம செய்ய போற விஷயம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில பிசாசானவன் நம்மை அவிசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு, தேவனை விட்டு பிரிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றத்தில் போவதற்காக பிசாசு எதையெல்லாமோ செய்ய நினைக்கும் போது
நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை மாத்திரம் மறந்துடாதீங்க, அப்படிப்பட்டதான இக்கட்டான நிலையில் கூட கர்த்தரை விசுவாசித்தால் நம்முடைய தேவன் கைவிடுவதில்லை. அவர் ஏதாகிலும் ஒரு புதிய காரியத்தை நமக்கு நிச்சயமாக செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எப்போதென்றால் நெருக்கத்திலும் கர்த்தரை நோக்கி பார்ப்பது, நெருக்கத்திலும் தேவனுக்காக நிற்பது, நெருக்கத்திலும் விசுவாசமாக இருப்பது என்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நான் இந்த விஷயத்தில் நான் யோனத்தானை மிகவும் மெச்சிக்கொள்ள விரும்புகிறேன். அன்பானவர்களே, சூழ்நிலைகளை கடந்த விசுவாசம். நான் ஒரு 5 விஷயங்களை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இந்த நெருக்கடியான காலத்தில் யோனத்தான் செய்த காரியத்தில் 5 விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் முதல் விஷயம் பாராட்டக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு பெரிய வெற்றியை தேவன் ஆண்டவர் கொடுத்தார். நான் இந்த விஷயத்தில் சொல்லும் பொழுது யோனத்தான் என்ன செய்கிறான், தன் ஆயுததாரியத்தில் சொல்லுகிறான், நாம் போகலாம் அவர்கிட்ட, அது கொஞ்சம் ஏறி போக வேண்டும். பாருங்கள், அந்த யோனத்தானுடைய ஆயுததாரி சொல்லுகிறான், நீர் மனதில் நினைத்தபடி செய்யும், நீர் செய்வதெல்லாவற்றிலும் நான் உம்மோடு கூட துணையாக இருப்பேன். இதைத்தான் அந்த ஆயுததாரி சொல்லுகிறான். பாருங்கள், இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த செங்குத்தான பாறையில் தவழ்ந்து தவழ்ந்து மேலே ஏறுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி யோனத்தான் சொல்றான், அங்கே இருக்கிறதான தானயத்தில் உள்ள பெலிஸ்தியர்கள் வந்து நம்ம ஏறி போகும்போது மேலே ஏறி வாருங்கள் என்று அவர்கள் சொன்னால் அது கர்த்தர் சித்தம் என்று அறிந்து கொள்வோம், நாம் மேலே ஏறி போகலாம். அவர்கள் மாறி சொன்னால் ஸ்தோத்திரம், ஒருவேளை அப்படி இருவரும் நாங்கள் உங்களிடத்தில் வருமட்டும் நில்லுங்கள் என்று சொன்னால் இது தேவ சித்தமில்லை என்று நாம் போகாமல் இருந்து கொள்ளலாம்னு ஒரு தேவ சித்தத்துக்கு ஒரு அடையாளத்தை தேடுறாங்க. இவங்க ஏறி போகும்போது அந்த பெலிஸ்தியர்கள் சொன்னாங்க, மேலே ஏறி வாருங்கள்னு சொன்னாங்க. அப்போ யோனத்தானுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, நம்ம சொன்னபடி கர்த்தர் நமக்கு வழிகளை திறந்திருக்கிறார் அப்படின்னு மேலே ஏறி போகிறாங்க. நல்லா கவனிங்க, இவங்க மேலே ஏறி போகும்போது அவங்க பெலிஸ்தியர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அங்கே தேவன் கிரியை செய்கிறார். அங்கே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. இவங்க பார்த்துட்டே போகிறாங்க, மேலே அந்த பெலிஸ்தியர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய அசைவு ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து அவங்க மடிந்து விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே விழுறாங்க, அவர்களை இவர்கள் என்ன செய்கிறாங்க, மேற்கொள்கிறாங்க. அந்த பெலிஸ்தியர்கள்லாம் தோற்று போனார்கள், சிதறி ஓடினார்கள். இந்த இடத்துல அமைதியாக இருந்த இடத்துல ஒரு அசைவு ஏற்பட்டதுனால அங்கே ஏதோ ஒரு யுத்தம் நடக்கிறத கீழே சவுல் பார்த்த போது எல்லாரும் சொல்கிறாங்க, என்னமோ ஒன்று நடக்குது அங்கே அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ நம்மக்கிட்ட யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்த்தா 2 பேரை காணும், யோனத்தானையும் ஆயுததாரியும் காணோம். அப்படியானால் அவங்க அங்கே இருப்பாங்கன்னு சொல்லி மறுபடியும் ஒளிஞ்சு கிடந்தவங்கெல்லாம் ஓடி வராங்க. இப்போ பெரிய வெற்றி கிடைச்சவொன்னே, நல்ல கவனி, இந்த ஒளிஞ்சு கிடந்த ஆளமாக நம்ம இருக்கப்படாது. சில ஆக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓடி ஒளிகிறது, வெற்றினவொடனே ஓடுந்துருவான், தோல்வினா ஓடி போய் ஒழிஞ்சுக்கிடுவான். ஆனால் வெற்றி கிடைச்ச உடனே எல்லாரும் வந்துடுவாங்க இல்லை? அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் மறுபடியும் ஓடி வராங்க. வெற்றி கிடைக்கி இஸ்ரவேல் ஜெயிக்கிறாங்க, பெலிஸ்தியர்லாம் மடிந்து விழுறாங்கன்ற செய்தியை கேட்டு ஒளிஞ்சவெல்லாம் ஓடி வரான். எல்லாருமாக சேர்ந்து பெலிஸ்தியர்கள் மேலே ஒரு பெரிய வெற்றியை கண்டார்கள். இவ்வளோ பெரிய வெற்றியை காண்பதற்கு மூல காரணம் இந்த யோனத்தானும் அவன் ஆயுததாரியும், அதில் குறிப்பாக யோனத்தானுடைய செயல்பாடுகள். இந்த யோனத்தானுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய வெற்றிகளை காண்பதற்கு யோனத்தான் என்ன செய்தான்? முதல்ல அவன் ஒரு சூழ்நிலைகளை கடந்த ஒரு விசுவாசம், சூழ்நிலைகளை சார்ந்த விசுவாசம் அல்ல, சூழ்நிலைகளை தாண்டிய ஒரு விசுவாசம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. பொதுவாக பலருக்கும் சூழ்நிலைகள் சார்ந்த விசுவாசம் இருக்கும், ஆனால் சூழ்நிலைகளை தாண்டிய விசுவாசம் ரொம்ப கம்மி தான். அன்பானவர்களே, நாம் எல்லாருக்குமே நம்முடைய விசுவாசத்தை தீர்மானிக்கிறது எதுனா சூழ்நிலையாக இருக்கும். நம்முடைய விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சூழ்நிலை குழப்பமாகும் போது விசுவாசமும் குழப்பமாகும், சூழ்நிலைகள் ஓங்கி இருக்கும்போது விசுவாசமும் ஓங்கி இருக்கும். ஆகவே நம்முடைய விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினாலும் நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகள் நம்முடைய விசுவாசத்தை மாற்றி அமைக்கிறது. அந்த விசுவாசத்தை கூட்டவோ குறைக்கவோ செய்கிறது நம்முடைய சூழ்நிலைகள். ஆகவே நாம் கண்களால் பார்க்கிற காட்சிகள் நம்முடைய விசுவாசத்தை மாற்றுகிறது, நாம் செய்கிற சில செயல்கள் நம்முடைய விசுவாசத்தை மாற்றுகிறது, நாம் கேட்கிற சில சத்தங்கள் நம்முடைய விசுவாசத்தை மாற்றி அமைக்கிறது. அவிசுவாசமாக யாராவது பேசும்போது அதை கேட்கும்போது நம்முடைய விசுவாசமும் மாறி விடுகிறது. நல்ல விசுவாசமான ஆள் கூட அவிசுவாசமான செய்திகளை கேட்கும்போது விசுவாசம் குறைந்து அவிசுவாசமாக மாறிவிடுகிறது.
நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்வின் ஆழமான விசுவாசத்தை கூட சூழ்நிலைகள் மாற்றி அமைக்கிறது. ஆனால் யோனத்தானுடைய வாழ்விலே எதிர்மறையாக இருந்தது என்னன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், இயற்கையாக சூழ்நிலை சார்ந்த விசுவாசமாக இல்லாமல் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசம் யோனத்தான் வாழ்க்கையில் இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கண்கள்னால காணும் காட்சிகள் எதிராக இருந்தது, நடக்கிற காரியம் எல்லாம் எதிராக இருந்தது, பார்வை எல்லாம் அந்த சூழ்நிலை எல்லாம் எதிராக இருந்தது. இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயமும் கூட விசுவாசத்தை தூண்டக்கூடியதாக இல்லை. காரணம், எண்ணிக்கை குறைவு, ஆயுதங்கள் இல்லை, ஸ்தோத்திரம், மேலேயும் இல்லை, கீழே பள்ளத்தில் கிடக்கிறோம். எதுவுமே யுத்தத்தின் வெற்றிக்கான சாதகமான எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில யோனத்தானுக்கு இருந்ததான ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசம் இருந்துச்சுல்ல, அதுதான் கர்த்தர் அவனுக்காக கிரியை செய்வதற்கு காரணமாக இருந்தது. எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவர்ட்ட அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். தேவன் அற்புதங்களை செய்ய நம்மகிட்ட எதை எதிர்பார்க்கிறாருன்னா விசுவாசம். சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எல்லாருமே விசுவாசிகள் தான், நீங்க விசுவாசமானவங்க தான். ஆனா அப்பப்ப அந்த விசுவாசம் என்ன செஞ்சிருது? காணாமல் போயிருது. அவ்வப்போது அந்த விசுவாசம் குறைந்து போகிறது. எனக்கு இந்த காலையில் ஆண்டவர்கிட்ட நாம இந்த செய்தியும் கேட்போம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அற்புதம் நீர் செய்வதற்கு இயற்கைக்கு மாறான அல்லது இயற்கைகளையும் தாண்டி சூழ்நிலைகளையெல்லாம் தாண்டின ஒரு விசுவாசத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எனக்கு சாதகமில்லாத எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதிலேயும் நான் விசுவாசமாக இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க தேவன் கிருபை செய்வாராக. யோனத்தானுக்கு இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் எப்படி வந்தது? இல்லை, அவனுக்கு அப்பாவையும் பார்க்குறான், அப்பா செய்த செயலும் அவனுக்கு தெரியும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் ஏற்கனவே நடந்த சில காரியங்களை யோனத்தான் மனதில் வைத்திருந்தான். நியாயாதிபதிகள் 3:12 வாசிக்கிறோம். ஏகூத் என்னும் நியாயாதிபதி ஒருவன் இடது கை பழக்கம் உள்ளவன். அவன் அன்பானவர்களே 600 பேரை அவன் முறியடித்தான் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 3:31 சம்ஹார் அப்படின்னு ஒரு நியாயாதிபதி அவன் தாற்றுக்கோள் அப்படின்ற மாடு மேய்க்கிற அந்த கோலை வைத்து 600 பேரை அவன் முறியடித்தான் என்பதை வாசிக்கிறோம். தனி மனிதனாக நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிற போது யாகேல் அப்படின்ற ஒரு பெண் கானானிய ராஜா யாபீனை கொன்று இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். பாராக்கு, தெபோரால் அவங்களுடையதான யுத்தம், அவங்களுடையதான முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கானானிய ராஜா யாபீன் அப்படின்ற அந்த ராஜாவை ஒரு பெண்ணுடைய கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஒரு சாதாரண ஒரு பெண் ஒரு பெரிய ராஜாவை வீழ்த்தினார். இது எல்லாம் யோனத்தானுக்கு அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கிதியோன் சாதாரணமான ஒரு 300 பேரை கொண்டு ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல், குறிப்பாக வெறும் பானை, ஒரு தீவெட்டி, ஒரு எக்காளம், இது எதுவுமே யுத்தத்துக்கு பொருத்தமானது இல்லாத இருந்த போதும் ஒரு 300 பேரை கொண்டு மீதியானியரை லட்சக்கணக்கான போர் வீரர்களை முறியடித்து ஒரு பெரிய வெற்றியை கண்டது யோனத்தானுக்கு நன்றாகவே தெரியும். அன்பானவர்களே, அற்பமான காரியங்களை கொண்டு தேவன் ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்ய முடியும்னு யோனத்தான் அறிந்து வைத்திருந்தான். இதுவெல்லாம் கூட தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை அதிகப்படுத்திடுச்சு. நல்ல கவனிங்க, யோனத்தானுக்கு இவ்வளவு விசுவாசம் வர காரணம், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் ஏற்கனவே கர்த்தர் செய்த அற்புதங்களை அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். தேவனாகிய கர்த்தருக்கு அற்புதம் செய்ய, வெற்றியை தருவதற்கு எதுவும் பெருசா தேவைப்படாது, எதுவுமே இல்லாட்டாலும் கர்த்தர் வெற்றி தருவார்னு யோனத்தான் நினைச்சிருந்தான். அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. அந்த விசுவாசத்தை நமக்கும் தேவன் தருவாராக. ஒரு அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம், யோனத்தானுக்கு தன் தகப்பனோடு கர்த்தர் இல்லை என்பதையும் யோனத்தான் அறிந்திருந்தான். நல்லா கவனிங்க, யோனத்தானுடைய வாழ்க்கையில, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த இடத்துல யோனத்தான் ஒரு காரியத்தை செய்யாதிருந்தால், அந்த இடத்துல யோனத்தான் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் அவன் அமைதியாக இருந்திருந்தால்,
சூழ்நிலைகள் வேறு விதமாக மாறி போயிருக்கும். ஒரு கடுமையான தோல்விகளை அவன் கண்டிருக்க முடியும். ஆனால் யோனத்தானுடைய வாழ்க்கையில அன்பானவர்களே, சரியான நேரத்தில் ஒரு சரியான முடிவை எடுப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். தேவன் கிருபை செய்தார். இதை கேட்கிற சகோதர சகோதரி, ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நாம சரியான இடத்துல சரியான ஒரு தீர்மானம் எடுக்கல அப்படின்னா நாம் சிக்கிக் கொள்வோம். ஆனால் யோனத்தானுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது பாருங்க. நல்லா தெரியும் யோனத்தானுக்கு, நம்ம சும்மா இருந்தா தன் தகப்பனாகிய சவுலோடு ஆண்டவர் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கிக்கொள்வோம், மாட்டிக்கொள்வோம் சொல்லி அவன் தீர்மானம் எடுத்து விசுவாசத்தோடு அவன் எழும்பினான் என்பதை பார்க்கிறோம். விசுவாசத்தின் முதல் படியை எடுத்து வைக்கும் போது மீதியை கர்த்தர் பார்த்துக்கிறார். யோனத்தான் மட்டுமே பெலிஸ்தியர் மேல வெற்றி பெற்ற முடியாது. ஆனா அவன் வெற்றிக்காக ஒரு அடி எடுத்து வைக்கிறான், அவ்வளவுதான். யோனத்தான் நிச்சயமாக தேவன் இல்லாமல் வெற்றி பெற முடியாதுதான். இவன் மட்டுமே வெற்றியை கொண்டு வர முடியாதுதான். ஆனா அவனுக்கு இருந்த விசுவாசம் என்னன்னா, நான் ஸ்டார்ட் பண்றேன், நான் தேவனை விசுவாசித்து தொடங்குறேன், ஆனா என் தேவன் முடித்து விடுவார், என் தேவன் எனக்காக செய்து விடுவார். அதுதான் அவனுடைய ஆழமான விசுவாசம். ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்வார்னு விசுவாசம், பார்த்தீங்களா? அதுதான் முக்கியமான காரியம். இன்னொன்று, அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவர் ரட்சிக்க முடியும்னு விசுவாசித்தான். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, வேதாகமத்தில் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 121ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை என்ன? என் தேவனுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். லேவியராகமம் 26 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். அல்ல, கவனிங்க, இங்க தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, வெற்றியை கர்த்தர் கொடுப்பான்னு சொல்றார். நீங்க வலுவானவர்களா இருக்கிறீங்க, ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால. அதான் ஆண்டவர் சொல்றார். அன்பானவர்களே, இந்த மேக்ஸ் ரொம்ப கவனம் செலுத்தணும். நம்ம உலக கணக்கு வேற மாதிரி, ஆவிக்குரிய கணக்கு வேற மாதிரி. இந்த கணக்கை கொண்டு எக்ஸாம் பேப்பரில் எழுதுனா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள கணக்கே வேற, அது கர்த்தர் சார்ந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, 5 பேர் எத்தனை பேரை துரத்துவாங்களா? 100 பேரை. அப்படின்னா 100 பேர் எத்தனை பேரை துரத்துவாங்க? 5 பேர் 100 பேர்னா 100 பேர் எத்தனை பேர்? கணக்கு போட்டு சொல்லுங்களேன். எங்க 5 பேர் 100 பேரை துரத்துறாங்க, 100 பேர் 500 பேர். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு? 10,000 பேர். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 5 பேர் 100 பேரை, 100 பேரை 10,000 பேர் துரத்துவாங்க. இந்த கணக்கே நமக்கு புரியாது. காரணம், ஆண்டவருடைய செயல்பாடுகளை நம்மளால சில நேரம் புரிஞ்சிக்க முடியாது. அவர் வித்தியாசமான காரியங்களை செய்கிறார், எதிர்பாராத காரியங்களை செய்கிறார். அன்பானவர்களே, பெலிஸ்தியர் கூட இப்படி நினச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க மனசில் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் ஒரு 600 பேர் தான் இருக்கிறாங்க, ரொம்ப எளிதாக மேற்கொள்ளலான்னு தான் பெலிஸ்தியர் ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்திருப்பாங்க, சும்மா சாதாரணமாக இருந்திருப்பாங்க. இந்த யுத்தம்லாம் ரொம்ப கஷ்டமே இல்லைன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க எதிர்பாராத அளவுக்கு அங்கே ஒன்று நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை கொடுக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசு இப்படி சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றார். அவர் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நம்பிக்கை தான் யோனத்தானுக்கு ஒரு பெரிய விசுவாசம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இயற்கை சூழ்நிலை சார்ந்த விசுவாசம் அல்ல, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட விசுவாசத்தை தேவன் தரட்டும். எல்லாரும் சொல்லுவோமா? சூழ்நிலை சார்ந்த விசுவாசம் இல்லை, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் எனக்கு தாங்க பாஸ்டர். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் உடைய சிலர் பைபிளில் இருக்காங்க. யோனத்தானை போல சூழ்நிலை சார்ந்த விசுவாசம் இல்லாம, சூழ்நிலையை தாண்டி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசத்தை உடையவங்க பைபிளில் இருக்கிறாங்க.
நான் அதில் 1-2 பேரை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த யோனத்தானை போல ஆபிரகாம் அப்படின்ற ஒரு மனுஷனை பார்க்குறோம். ஆபிரகாமுக்கு விசுவாச வீரர்னு ஒரு பெயர் இருக்கு, அல்லது விசுவாசத்தின் தகப்பன்னு ஒரு பெயர் இருக்கு. பாருங்க, பைபிளில் வந்து யோபுவுக்கு அந்த பேர் கொடுக்கப்படலை. யோபு விசுவாசம் உள்ளவர் தான், ஆனால் அந்த பேர் யோபு கொடுக்கப்படலை. தாவீது விசுவாசம் உள்ளவன் தான், அவனுக்கு கொடுக்கப்படலை. யோசேப்பு உண்மையா விசுவாசம் உள்ளவன் தான், அவனுக்கு அந்த பேர் கொடுக்கப்படலை. இன்னும் பரிசுத்தவான்கள் பலரும் உண்டு, அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத ஒரு பேர் விசுவாசத்தின் தகப்பன் என்ற பேர் ஆபிரகாமுக்கு மட்டும் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கண்டதால் அவனை ஆண்டவர் வந்து அப்படி அழைக்க வேதத்தில் அவனை பற்றி எழுத அனுமதித்தார். அன்பானவர்களே, ஆபிரகாமினுடைய குமாரன் ஈசாக்கு பெற்ற பிள்ளை ஏறத்தாழ 100 வயதில் பிறந்த மகன். ஹல்லேலூயா. 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தாவே அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பிள்ளை. ஒரு கொஞ்சம் காலம் தவறுனாவே சரி, அந்த குழந்தை மேலே அவ்வளோ பாசமும் அன்பும் அக்கறையும் அதிகமாக இருக்கும். ஆனால் 100 வயதில் ஒரு மனுக்கு குழந்தை பிறந்திருந்தா அவனுடைய வாழ்க்கையில் அந்த குழந்தை மேலே அவனுக்கு எவ்வளவு அக்கறையும் பாசமும் இருந்திருக்கக்கூடும் என்பதை யோசியுங்கள். ஆனால் குழந்தை பிறந்து கொஞ்சம் சில ஆண்டுகளிலேயே கர்த்தர் சொல்றாரு, நீ பெற்ற அந்த குழந்தைய, உன் புத்திரனும் உன் ஏக சுதரனும் உன் நேசகுமாரனும் ஆகிய அந்த குழந்தைய நான் சொல்ற ஒரு இடத்துல போய் அவனை பலி செலுத்துன்னு கர்த்தர் அவனுக்கு சொல்றார். ஆனா இந்த வார்த்தையை கேட்ட போது ஆபிரகாம் கர்த்தர் மேல கோபப்படலை. உண்மையிலே வேற அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல யாருமே பிள்ளையை பத்தி பேசினா அவ்வளோ கோபம் வந்துடும். வேற எதை பத்தினாலும் சொல்லலாம், ஆனா இவ்வளவு காலம் கழிச்சு கிடைக்கிற ஒரு குழந்தைய மட்டும் அவன் விட்டு கொடுக்க மனசு வராது. யாரா இருந்தாலும் சரி, நீங்க பேசுறது நியாயமா என்று கேட்பார்கள். ஆனா ஆபிரகாம் வந்து ஆண்டவர்ட்ட எதிர்த்து பேசல, மறுத்து பேசல. அதிகாலையில் எழுந்து தன் பிள்ளை எடுத்துக்கொண்டு அவனை பலி செலுத்த போறான். அதை விளக்கமா சொன்ன நேராகும். ஆனா தேவன் சொன்னபடியே தன் குமாரனாக ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் வைத்து பலி செலுத்த அவன் போன போது கர்த்தர் அதை தடுத்தார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன விசுவாசத்தினால தன் பிள்ளையவே பலி செலுத்த முடியும்? நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற யாரும் கூட அப்படி செய்து விட மாட்டார்கள். ஆனா ஆபிரகாம் அப்படி செய்ய காரணம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசத்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார், அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது. ஆபிரகாம் சொல்லுகிறான், நாங்கள் தேவனுக்கு என்று பலி செலுத்தி திரும்பி வருவோம்னு யார்கிட்ட சொல்றான்? அந்த தன் வேலைக்காரர்கிட்ட சொல்லி போகிறான். விசுவாசம். ஸ்தோத்திரம். ஈசாக்கு கேட்குறான், அப்பா எப்போதும் நம்ம பலி செலுத்த போகும்போது தீவெட்டி கொண்டு போவோம், விறகு கொண்டு போவோம், ஆட்டுக்குட்டி கொண்டு போவோம், ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது ஆபிரகாம் சொல்கிறான், கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார். ஆபிரகாமின் விசுவாசத்தின்படிதான் நடந்தது. கர்த்தர் அதை பார்த்து கொண்டார். ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் அங்கே கிடைக்க செய்தார். அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி வந்திருக்க கூடும்? இந்த ஆபிரகாம் எப்போது வீட்டிலிருந்து புறப்பட்டானோ அப்போதே ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் அங்கே ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்காக தேவன் ஒன்றை ஆயத்தம் செய்யாமல் விட மாட்டார். கர்த்தர் ஒன்றை செய்வார். இந்த யோனத்தான் சொன்ன மாதிரி சொல்லுகிறேன், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஏதாவது ஒன்றை செய்வார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்காக கர்த்தர் ஏதாவது ஒன்றை செய்வார் பிரதர். பக்கத்தில் சிஸ்டர், உங்களுக்காக தேவன் ஏதாகிலும் ஒன்றை செய்வார். கர்த்தரை விசுவாசிக்கிற சகோதரா, உங்களுக்காக தேவன் ஏதாகிலும் ஒன்றை செய்வார். எனக்கு இந்த கால வேளையில இதுவரை நடத்தின தேவன் இன்னமும் கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் ஏதாகிலும் ஒன்றை உங்களுக்காக செய்வார். ஆபிரகாமுடைய விசுவாசம் இயற்கை சார்ந்த விசுவாசம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம். தாவீது கோலியாத் சம்பவத்தில் தாவீதின் விசுவாசம் இயற்கை சார்ந்த விசுவாசம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம். இயற்கையான விசுவாசம் என்ன? நான் சிறுவன், அவன் யுத்த வீரனாக இருக்கிறான். பார்த்தாலே சொல்லுவான், பார்த்தாலே தெரியும் நம்மால் இது முடியாது என்று. தாவீது யுத்தத்துக்காக கோலியாத்து முன்னாடி போய் நிற்க காரணம் என்னவென்றால் இயற்கை சார்ந்த விசுவாசம் அல்ல, எனக்காக தேவன் ஏதாகிலும் ஒன்றை செய்வார். தாவீது சொல்றான், ஸ்தோத்திரம், நான் இந்த இடத்துக்கு ஒரு முகாந்திரம் இல்லாமல் வரவில்லை, கர்த்தர் என்னை ஒரு முகாந்திரத்தோடு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்ன. ஸ்தோத்திரம், நான் உன்னை போல ஆயுதங்களை சார்ந்து வரவில்லை, என் தேவனுடைய வல்லமைகளை சார்ந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். பட்டயத்தோடு ஈட்டியத்தோடு கேடகத்தோடு நான் வரல, நான் தேவனுடைய வல்லமையினால் வருகிறேன் சொல்லி தாவீது சொன்ன அந்த வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும் அன்பானவர்களே.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம எல்லார் மேலும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் தருவாராக. உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிட்டே இருங்கப்பா, எனக்கும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் தாரும். என் வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகள், என் வாழ்க்கையில் வருகிற எதிரான நிலைமைகள் எல்லாம் என் விசுவாசத்தை மாற்றிட வேண்டாம். என் குடும்பத்தின் சில சம்பவங்கள் நடக்கலாம், ஆனால் என் விசுவாசம் மாறிடக்கூடாது. என் குடும்பம் சில மாற்றம் அடைகிறது, சில பணத்தில் மாற்றம் வருது, சில ஆரோக்கியத்தில் மாற்றம் வருது, ஆனால் விசுவாசத்தில் மட்டும் மாற்றம் வந்துடக்கூடாது. என் விசுவாசம் ஓங்கி நிற்க வேண்டும். என் பலன் மேல குறையலாம், என் விசுவாசம் குறைஞ்சிடக்கூடாது. என் விசுவாசம் குறையாம இருந்தா பலன் மறுபடியும் கூட வாய்ப்பு இருக்குது. என் விசுவாசம் குறைஞ்சிட்டா எல்லாமே குறைஞ்சு போயிடும். என் விசுவாசம் மட்டும் குறைஞ்சிடவே கூடாது. பாக்கெட்ல பணம் குறையலாம், உள்ளத்தின் விசுவாசம் குறைஞ்சிடக்கூடாது. உன் பலன் குறையலாம், ஆனா உன் விசுவாசம் குறைஞ்சிடக்கூடாது. இயற்கையாக உன் வாழ்வில் சில குறைவுகள் வரலாம், ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் உங்க விசுவாசம் உயர்ந்து ஓங்கி நிற்க வேண்டும். காரணம், விசுவாசம் மட்டும் ஒன்று இருந்துச்சுன்னா தேவன் நீ இழந்தவைகளெல்லாம் திரும்ப ஆண்டவர் தருவார். நீ இழந்தவைகளெல்லாம் திரும்ப தருவார். உன்னை விட்டு போனது எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் கர்த்தரை முழுமையாக விசுவாசிப்போமாக. பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு கப்பர் சேதம், எல்லாருமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா பவுல் எழும்பி நின்று சொல்றான், நாம் யாரும் மரிப்பதில்லை, கர்த்தர் அக்கறை சேர்ப்பார், நாம் பிழைத்து கொள்வோம், நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறார். அதுதான் இயற்கைக்கு மாறான விசுவாசம். இவைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. யோனத்தானுடைய வாழ்க்கையில் ரெண்டாவது ஒரு விஷயம் பாருங்க, ஒரு பெரிய வெற்றிக்கு காரணம் என்னன்னா, யோனத்தானோடு கூட இருந்த அந்த ஆயுததாரி ஒரு முக்கியமான காரணம். யோசிங்க, நம்ம போகலாம் வான் கூட்ட போது யோனத்தானுடைய ஆயுததாரி இப்படி சொன்னான்னு வைங்களேன், ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அது ஒரு பெரிய படை, அவங்ககிட்ட ரதங்கள்லாம் இருக்குது, என் கையில் ஆயுதம் கூட இல்லை, சாத்தியமானது பேசுங்க, தயவு செய்து ஆபத்தில் இறங்காதீங்க அப்படின்னு அந்த ஆயுதத்தாரி சொல்லி இருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும் சொல்லுங்களேன், என்ன ஆயிருக்கும்? யோனத்தானுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச விசுவாசமும் இறங்கிரும். நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தரணுமா, உங்கள் கூட இருக்கிறவங்களும் முக்கியமானவங்க. அதனால தான் சொல்கிறோம், உங்கள் நண்பர்கள், நீங்கள் யார் கூட பழகுறீங்களோ அவங்கள குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். விசுவாசமாக பேசுகிற ஆள் கூட சேருங்க, அந்த மாதிரி ஆட்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க. நம்மளையே தள்ளி விடுற ஆளாக பக்கத்தில் வைக்கக்கூடாது. எப்போவுமே அபசகரமாக பேசுகிற ஆளை பக்கத்தில் வைக்காதீங்க. எப்போவுமே உங்களை குறைச்சி பேசுகிறவங்கள பக்கத்தில் வைக்காதீங்க. எப்போவுமே எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகிறவங்கள பக்கத்தில் வைக்காதீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க விசுவாசத்தை தூண்டுறவங்களாக உங்கள் கூட இருக்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நடத்துவார்னு சொல்கிற ஆள் உங்கள் கூட இருக்கணும். உங்கள் ஆண்டர் உங்களுக்கு சொன்னபடி செய்யுங்க, நான் உங்களுக்கு துணையாக நிற்பேன்னு சொல்கிற ஆளை உங்கள் பக்கத்தில் வச்சுருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். நல்ல ஆயுததாரி, அவன் ஊக்கப்படுத்துகிறவனாக இருந்தான், விசுவாசத்துக்கு துணை நிற்கிறவனாக இருந்தான். அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் பக்கத்தில் உங்களை ஊக்கப்படுத்துகிறவங்களும் இருக்கணும், நீங்களும் மற்றவங்களை ஊக்கப்படுத்துகிறவங்களா இருக்கணும், அல்லது விசுவாசத்தை தூண்டுறவங்களா நீங்கள் இருக்கணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். உண்மையாகவே வெளிப்படையாக தெரியுது இது நடக்காதுன்னு, ஆனால் சொல்லணும் கர்த்தரால் முடியும்னு சொல்லணும். சொல்லுங்கள் அல்லேலூயா, கர்த்தரால் முடியும். ஸ்தோத்திரம். உண்மையிலே டாக்டரே சொல்லிடுவார் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ரிப்போர்ட்டுக்கு அதுக்கு ஆதாரமாக இருக்குது, ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அது உண்மைதான், அது அவங்க மனுஷன் சொல்கிறது உண்மைதான். ஆனாலும் சொல்லணும், கர்த்தரால் எதையும் செய்ய முடியும். கர்த்தர் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிக பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க தடை இல்லை. இதை அறிக்கையிடணும், இதை சொல்லணும். இதை சொல்கிறதுக்கு விசுவாசம் வேணும். சும்மா வராது, அது சும்மா வராது. பக்கத்தில் இருக்கிற ஆள் நமக்கு அப்படி சொல்கிற ஆளாக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டு யார், உங்கள் கூட பழகிறவங்க யார், அதிக நேரம் யாரோடு செலவு பண்ணுறீங்க, அவங்க எப்போதும் உங்கள்கிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாங்க, ஒவ்வொரு முறையும் நீங்கள் நம்பிக்கையாக பேசும்போதெல்லாம் அவங்களுக்கு அதுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா, இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப அதிகமாக கனவு காணாத, அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறவங்க தான் பக்கத்தில் இருக்கிறாங்களான்னு யோசித்து பாருங்கள். இல்லை சிஸ்டர், கர்த்தர் செய்ய முடியும்னு சொல்கிறவங்கள உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. பிரதர், அப்படி சொல்கிற ஆளை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. நீதிமொழிகள் 27:6 படிக்கும்போது, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். சில நேரம் முத்தம் எடுக்கிற நண்பனை மாதிரி தெரியும், ஆனால் அது சரி இல்லை.
ஆனா நண்பனா இருந்தா சில நேரம் நம்மளை சரிப்படுத்துறவங்களா இருப்பாங்க. நீயே அவிசுவாசமா இருக்கும்போது உன்னை கண்டிச்சு விசுவாசத்துக்குள் நடத்துவாங்க. அதான் உண்மையான நண்பர். பிரசங்கி 4:9 ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். எனவே நீங்க தனியாவும் இருந்துடாதீங்க, தப்பான நண்பரோட இருந்துடாதீங்க. சொல்லுங்க, தனியாவும் இருந்துடாதீங்க, தப்பான நண்பரோட இருந்துடாதீங்க. தனியா இருப்பதும் ஆபத்து, முப்பிரி நூல் ஆறாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு கை தட்டினா ஓசை வராதான், கூட நமக்கு 4 பேர் வேணும், எல்லாரோடும் பழகணும். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சொந்தக்காரனே ஒருத்தனை வேண்டான்னு ஒதுங்கிடுவாங்க. தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், இயேசுவின் பிள்ளை ஆயிட்டேன், எனக்கு நீ சொந்தமே தேவையில்லைன்னு நீங்க தூக்கி எறியக்கூடாது. யாரா இருந்தாலும் நீங்க சொந்த பந்தங்களோடு கூட நல்ல பழக்கத்தில் ஐக்கியத்தில் இருக்கணும். ஆனா அதே நேரத்தில் மிக அருகில் இருப்பவர்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பானவர்களே, பிரசங்கி 4:10 வாசிக்கிறோம், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கிவிட துணை இல்லையே. சில நேரங்களில் எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு தனிமரமா நிற்பாங்க. ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஹெல்ப்புக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. கர்த்தர் துணை நிற்கிறார்ன்றதுக்காக மனுஷரை வேண்டான்னு சொல்லக்கூடாது. அன்பானவர்களே, எல்லா மனுஷரும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறவங்க கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் குறைகள் இருக்கலாம். ஆனா குறை இருக்குன்றதுக்காக யாரையும் தூக்கி எறிஞ்சிடாதீங்க. அதே நேரத்தில் எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரோடு சேர்ந்து கொள்ளுங்கள், எல்லாரையும் விரும்புங்க, எல்லாரையும் நேசிங்க, எல்லாரோடு பழகுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க விசுவாசம் உள்ளவங்களா இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் 15:33 இப்படி வாசிக்கிறோம், மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. கூட இருக்கிறவங்க ஆகாத சம்பாஷணை பேசுறாங்களா, தேவையற்றவங்களை கொண்டு பேசுறாங்களா, அவங்க வார்த்தைகள் பேச்செல்லாம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டோட்டலா அவங்கள போல மாத்திடும். நல்லா கவனிங்க, ஒரே நாள்ல ஆகாத சம்பாஷணை உள்ளவங்களை போல நீங்க மாற மாட்டீங்க. நீங்க விசுவாசமா ஸ்ட்ராங்கா தான் இருப்பீங்க. ஆனா உங்க கூட இருக்கிறவங்க ஆகாத சம்பாஷணை உள்ளவங்களா இருந்தாங்கன்னா உங்க கூட பழக 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 உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசமே தெரியாது. ஆனா மைனூட்டா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆகாத சம்பாஷணைக்கு நேராக போயிட்டே இருப்பீங்க. ஆனா ரொம்ப நாளை கழிச்சு பார்த்தா டோட்டலா மாறி இருப்பீங்க. ஆனா அதை நியாயப்படுத்துவீங்க, இதுல என்ன பிரச்சனை இருக்கு. ஆனா முதல்ல அப்படி கிடையாது, சின்ன காரியத்திலையும் தவறுன்னு ஒத்துக்குவீங்க. ஆனா ஆகாத சம்பாஷணை உள்ளவங்களோடு பழகின பிறகு நீங்க சொல்லுவீங்க, இதனால என்ன பிரச்சனை இருக்கு, இது ஒரு பெரிய தவறா, எந்த கிறிஸ்தவனும் இதை செய்யலையா, எல்லாரும் தான் செய்யறாங்க, இது ஒரு பெரிய தவறா, இதெல்லாம் கர்த்தர் மன்னிப்பாரு என்று உங்கள் தவறுகளை நியாயப்படுத்தும் இடத்திற்கு டோட்டலா மாறிடுவீங்க. எனவே உங்க கூட இருக்கிறவங்களை நீங்க கவனமா பாருங்க, விசுவாசத்தை தூண்டுகிறவர்களாக ஊக்கப்படுத்துறவங்களா அவங்க கூட இருக்கணும். 3வது பெரிய வெற்றிக்கு காரணம், தன்னை பொறுப்புள்ளவனாக நினைத்தான். யோனத்தான் தன்னை பொறுப்புள்ளவனை நினைச்சான். நீங்க பொறுப்புள்ளவர்கள், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பொறுப்புள்ளவர்கள், நீங்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் பொறுப்புள்ளவர்கள், நீங்க எங்கே இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புள்ளவர்கள், படிக்கும் இடத்தில் பொறுப்புள்ளவர்கள். நீங்கள் சில நேரம் சுயநலவாதியாக இருந்து விடக் கூடாது. நான், என் குடும்பம், என் கணவன், என் பிள்ளைகள், நாங்க நல்லா இருந்தா போதும் நினைச்சிடக் கூடாது. ஒரு பொது இடத்துல பொது காரியத்துல உங்களுடைய பங்கு அங்கே இருக்க வேண்டும். எனக்கு எதுக்கு வம்பு, யாரோ எப்படியோ போட்டு நாசமா போட்டு நினைக்க கூடாது. அன்பானவர்களே, ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது நம்மால் முடிஞ்சதை செய்து நிற்கணும். யோனத்தான் வாழ்க்கையில அவன் பொறுப்புள்ளவனா இருந்தான். அப்பா இருக்கார், பார்த்துக்குவாரு. ராஜாவாகிய சவுலுக்கே இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும், நான் ஒரு இளவரசன் தானே, நான் என்ன செய்ய போகிறேன், ஒதுங்கி விடவில்லை. அவனுக்கு ஒரு பொறுப்புணர்வு அங்கே இருந்தது. அவன் வேகமாக செயல்பட்டான். அதனாலதான் ஒரு பெரிய வெற்றி அங்கே கிடைத்தது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நீங்க ரொம்ப கவனத்தில் கொள்ளுங்கள். ஒருபோதும் தயவு செய்து அப்படி இருந்து விடாதிருங்கள். உங்களை பொறுப்புள்ளவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மற்றவர்களைப் போல யோனத்தான் இருக்கவில்லை. அதை மற்றவர்கிட்ட சொல்லவும் இல்லை. ஏன் சவுல்கிட்ட சொல்லல, ஏன் மற்றவங்க சொல்ல, தன் ஆயுததாரிட்ட மட்டும் ஏன் சொல்றான்னா, அந்த இடத்துல எல்லாத்திட்டையும் சொன்னா காரியம் கட்டு போயிடும். யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆயுததாரி சொன்னது போல மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, உனக்கு எதுக்கு அவசரப்பட்ட வேலை, எதுக்கு சிக்கிக்கொள்ள போகிறாய், உனக்கு கொஞ்சமாய் புத்தி இருக்குதா, யோசித்து பார்க்கிறியா, சூழ்நிலை உனக்கு தெரியுதா, இருப்பு ரதங்களுடைய பெலிஸ்தியரை முறியடிக்க 2 பேர் போதுமா, அது எப்படி நடக்கும் என்று அவிசுவாசமான வார்த்தைகளைத்தான் எல்லாரும் பேசி காரியத்தை கெடுத்து விடுவார்கள். அதனாலதான் யோனத்தான் பொறுப்புள்ளவனாக தன்னோடு இருந்தவனோடு சொன்னான். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில பொறுப்புணர்வு என்பது ரொம்ப அவசியம், தேவை. வீட்டில் கூட பாருங்களேன், பொறுப்பற்ற பிள்ளைகள் இருப்பாங்க, பொறுப்பற்ற கணவன், பொறுப்பற்ற மனைவி இருப்பாங்க. அவங்க தான் பொறுப்பாளி, ஆனா பொறுப்பாக இருப்பதில்லை.
கணவன் சொல்லுகிறார், நான் வேலை செய்கிறேன், சம்பளத்தை கொடுக்குறேன், அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்காத, கல்யாணத்துக்கு செய்யணும், அதுக்கு செய்யணும், இதுக்கு செய்யணும் சொல்லாத, எனக்கு எதுவுமே தெரியாது, வீட்டில் பல்பு ஃபீஸ் ஆகி போச்சுன்னு மனைவி சொன்னால் கூட பார்க்கணும்னா பாரு, இருட்டா கிடக்கணும் போ அப்படின்னு சொல்கிற கணவர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. மிக்சி ரிப்பேருங்க, ஏதோ செஞ்சு தொலை, நான் வேலைக்கு போகும் பார்ப்பேன், அது எனக்கு தெரியாது. பிள்ளைங்க பார்க்கு கம்மியாக எடுத்துருக்கு, அது எனக்கு என்கிட்ட கேட்காத, உன் பிள்ளையாச்சு நீ ஆச்சு எனக்கு தெரியாது என்று பொறுப்புகளை தட்டி கழிக்கிற கணவன்மார் இருக்கிறார்கள். சில மனைவிகள் கூட பொறுப்புகளை தட்டி கழிக்கிறார்கள். குடும்பத்தை பற்றி என சோறப்போங்கிற, என் வேலையை சரி சாப்பாடு செய்கிறேன், மீது எதை என்கிட்ட சொல்ல, டென்ஷன் ஆயிரு, எனக்கு மெண்டல் பிடிச்சிரும், என்கிட்ட சொல்லாதீங்க, என்கிட்ட வரக்கூடாது, எல்லா பிரச்சனை நீங்களே பார்த்துக்கோங்க என்று பொறுப்பற்ற முறையில் பேசுகிற மனைவிகள் நிறைய பேர் இருக்காங்க. பிள்ளைகளை பாருங்கள், சில பிள்ளைகள்லாம் குடும்பத்தை பற்றி அக்கறைப்படுவதே இல்லை. கணவன் அப்பாவுக்கு பிரச்சனை, அம்மாவுக்கு பிரச்சனை, வீட்டில் சுகவீனங்கள், பொருளாதார நெருக்கடிகள் எத்தனை இருந்தாலும் பிள்ளைகள் தன்னுடைய சுயநலமாக விளையாட, அவங்க வேலைகளை செய்ய, அவங்க காரியங்களை பார்க்க இருக்கிறார்கள். சின்ன பிள்ளை மட்டுமல்ல, வளர்ந்த வாலிபனும் கூட அப்படித்தான் இருக்கிறான். அந்த குடும்பத்தினருக்கு பொறுப்புகளே இல்லாமல் இருக்கிறான். பல நேரங்களிலே குடும்பத்தின் கஷ்டங்களில் ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. குடும்பத்தில் வருமானம் வரும்போது பிள்ளைகள் அதோடு ஒட்டி கொள்றாங்க, குடும்பத்தில் கஷ்டம் வரும்போது ஒதுக்கி கொள்கிறார்கள். பிள்ளைகள் சில குடும்பங்கள் அக்கறையற்றிருக்கிறார்கள். தாய் படுத்திருந்தாலும் சுகவீனமாக இருந்தாலும் கண்டுகொள்ளாத பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சுகவீனத்தோடையே வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய தாயை பார்த்தால் கூட இறங்கி வேலை செய்ய சில பிள்ளைகளுக்கு மனதில்லை. பொறுப்பற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நாள் சபையில் கூட நான் ஒரு வேலை செய்தேன். ஒரு ஆராதனையில் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்காக ஆரம்ப ஜெபம் பண்ணி பாட்டு பாடிட்டே இருக்கிறேன். நான் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக அந்த வாசலில் நடுவில் ஒரு சேரை போட்டு வந்துட்டேன். நான் வந்து பாட்டு நடத்திக்கிட்டே இருக்கிறேன், அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எல்லாரும் வராங்க, அப்படி போகிறாங்க, என்னமோ டிராஃபிக் மாதிரி சிக்னலில் நின்ன மாதிரி. அப்படி ஒரு குரூப் போகுது, இப்படி ஒரு ஆண்கள் இப்படி வராங்க, பெண்கள் அப்படி போகிறாங்க. அந்த சேர் அங்கே தான் இருக்குங்க. ஒருத்தர் கூட அந்த சேர் நடுவழியில் கிடக்குது, எடுத்து எல்லா சேரோட போடுவோன்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கழித்து ஒரு அம்மா ஒரு இடி இடிச்சுட்டு வந்தது. அந்த சேர் கொஞ்சம் அங்கிட்டு ஒதுங்குச்சு. இன்னொரு சகோதரன் வந்து இங்கிட்டு இடிச்சு விட்டார், இந்த பக்கம் அந்த சேர் அங்கனக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்க ஒழிய ஒரு ஆளும் சேரை எடுக்கலை. ரொம்ப நேரம் கழித்து நான் 3வது பாட்டு பாடி ஆராதனைக்குள்ள போகிற நேரம் ஒரு சகோதரர் வந்தார். அவர் தான் வந்து அதை எடுத்துக்கொண்டு அங்கே போட்டார். 3 பாட்டு பாடுற வரைக்கும் பொறுப்பற்ற விசுவாசிகள் சபையில் உண்டு. அந்த சேரை கூட எடுத்து போட மனதில்லை. ஒற்றை நிறையா இருக்கும், சொல்லுவாங்க விசுவாசி, பார்த்துட்டு போவாங்க, ஆனால் அவங்களுக்கு மனசு வராது, கொஞ்சம் அடிச்சு விடலான்னு மனசு வராது. ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, அதுவும் அவங்களும் செய்ய மாட்டாங்க. பாஸ்டர் என்ன பாஸ்டர் ஒற்றையா இருக்கு, கொஞ்சம் அடிக்கக்கூடாதான் நம்மளை கேட்பாங்களே ஒழிய சபை எப்படி இருக்கிறது, சபை இப்படி இருக்கிறது, நாம ஏதாவது செய்ய முடியுமா என்று அக்கறைப்படுகிற பொறுப்புள்ள விசுவாசிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நீங்க இருக்கும் இடத்தில் நீங்கள் பொறுப்பானவர்களாக இருந்தால் கர்த்தர் பெரிய வெற்றி ஆண்டவர் தருவார். கரங்களை தட்டி சோதரம் பண்றீங்களா? எனக்கு இந்த கால வேளையில தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கண்கள் பார்க்கட்டும், உங்கள் செவிகள் கேட்கட்டும். நீங்க இருக்கிற இடத்தை பாருங்க, என்ன சூழ்நிலை, வீட்டை பாருங்க, சபையை பாருங்க, வேலை செய்யும் இடத்தை பாருங்க. உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. சவுண்ட் வரல பத்திங்களா? சில நேரம் உங்களால் செய்ய முடியாததை நீங்கள் செய்ய முடியாது, ஆனால் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்யணும். சில நேரம் பாஸ்டமாக கூட பெருக்கிட்டே இருப்பாங்க. சில எவ்வளோ பெருக்கிறான், குப்பை இருக்கான்னு பார்க்குற ஆள்லாம் இருக்குது. சிலர் தான் பாஸ்டமாக கொடுங்க நான் பெருக்கிறேன்னு வாங்குவாங்க, ஆனால் சிலர்லாம் பார்த்துட்டே நிற்பாங்க. பொறுப்புணர்வு என்பது விசுவாசத்தின் வெளிப்பாடு கூட. தேவன் அதை காண்கிறார், கர்த்தர் அதை காண்கிறாருங்க. உங்கள் பிரயாசத்தை, உங்களுடைய பொறுப்புணர்வை கர்த்தர் பார்க்குறார். ஆடுகளை நன்றாக மேய்த்து கொண்டிருந்தவனைத்தான் ராஜாவாக தாவீது அழைத்தார். பொறுப்பாக மீன் பிடித்து கொண்டிருந்தவனைத்தான் கர்த்தர் சீஷனாக அழைத்தார். சோம்பேறித்தனமாக எதுவும் செய்யாமல் பொறுப்பற்ற ஒருவனை கர்த்தர் ஒருபோதும் தேர்ந்தெடுப்பதில்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாய் பொறுப்பாக இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேர்ந்தெடுப்பார். நான் சர்ச்சில் சொல்கிறேன், நீங்கள் பொறுப்புணர்களாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அன்பானவர்களே, 4வது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள விரும்பினான், அதன்படி செய்யவும் விரும்பினான். யோனத்தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். என்ன வேணாலும் செய்கிறதில்ல, நான் போகிறேன், ஆனால் தேவ சித்தமா? நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் அது தேவ சித்தமானு யோசிக்கிறோமா? நான் சரியாகத்தான் செய்கிறேனான்னு நினைக்கிறோமா? என் மனசுக்கு சரியாக இருக்குன்னு மட்டும் செய்கிறோமா? இல்லை நான் செய்கிறது கர்த்தருக்கு பிடிக்கும்னு செய்கிறோமா? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதில்ல? பல நேரங்களில் எனக்கு பிடிக்குன்னு செய்கிறேன், ஆனால் இது தேவனுக்கு பிடிக்குமான்னு ஒரு கேள்வி எங்கேயாவது நான் கேட்குறேன்னா? உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோனத்தானை போல நீங்களும் நானும் எனக்கு பிடிக்கின்றதுக்காக மட்டும் செய்வதில்லை. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யலாம், ஆனால் அது தேவனுக்கு சித்தமான ஒரு பார்வை இருக்கணும். எப்போவுமே நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் செய்யலாம், ஆனால் அது தேவனுக்கும் சித்தம் தானா என்று ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கணும். அதை செய்யணும், வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும், ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்.
ஆண்டவரே இந்த காரியம் நான் செய்ய போறேன், பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு, அது மட்டுமல்ல இது தேவனுக்கு சித்தமானதா? ஹல்லேலூயா. ஒரு பொருளை வாங்குறது, ஒரு வீட்டை வாங்குறது, வாகனத்தை வாங்குறது, எதை வாங்குறோமோ என்ன செஞ்சாலும் சரி, அது எனக்கு ரொம்ப பார்க்க நல்லா இருக்கு, அது இல்லை, தேவனுக்கு இது சித்தம் தானா என்பது ஒரு கேள்வி அங்கே இருக்குல்ல, அது ரொம்ப அவசியம், தேவை. அது யோனத்தான் செய்தான். சில சித்தத்தை அறிவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க, சித்தம் தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க. ஒருத்த பொண்ணு பார்த்துட்டு வந்தாங்க, பொண்ணு பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, ஐயோ அந்த பொண்ணு சூப்பர் பொண்ணு, தேவன் இதே கரெக்டாக அவரே காமிச்சாருண்ணா. சந்தோஷப்பட்டேன், சார் தேவன் காமிச்ச ஒரு பொண்ணு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஒரு வாரம் கழித்து கேட்டேன், அது தேவ சித்தம் இல்லைன்னாங்க. என்னென்ன 5 பவுன் கம்மியாக போடுறேன்ட்டாங்க. எங்கள் 5 பவுன்லேயே தேவ சித்தம் மாறுமாங்க? தேவ சித்தம் பவுண்டில் மாறுறது இல்லை. தேவ சித்தம்னா அது கடைசி வரைக்கும் தேவ சித்தம் தான். தேவ சித்தமான பொண்ணுன்னு நினைச்சிட்டு ஒரு வாரத்துக்குள்ள தேவ சித்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் 5 பவுன் குறைஞ்சதுக்குன்னா, அப்போ நீ தேவ சித்தத்தை உண்மையா அறியலை, இவருக்கு சித்தம் இல்லைன்னு அர்த்தம். தேவ சித்தத்திற்காக தன்னுடைய சித்தத்திற்காக தேவ சித்தத்தையே மாற்றுகிற மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்றேன், தேவ சித்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தேவ சித்தத்தை என்ன சவால் வந்தாலும் அதை நிறைவேற்றி முடிக்கணும். என்ன எதிர்ப்பு வந்தாலும் அவர் சித்தமான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நிறைவேற்றிடணும், என்ன வந்தாலும். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். வில்லியம் கேரி சொல்றாரு, தேவனுக்காக பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்காக பெரிய காரியங்கள் செய்யுங்கள். நிறைய பேர் தேவனிடத்தில் பெரிய காரியங்கள் எதிர்பார்ப்பாங்க, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய மாட்டாங்க. மிக அழகாக வில்லியம் கேரி சொல்லியிருக்கிறார். கடைசியாக ஒன்று சொல்லி ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். துணிச்சலான காரியங்களை செய்யுங்க. துணிச்சலான காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. எப்போவுமே சிலர்லாம் ரொம்ப பயப்படுவாங்க, துணிச்சலான காரியத்தில் இறங்க மாட்டாங்க. சில அதிரடியான காரியங்களை செய்யணும், களத்தில் இறங்கணும். நீங்கள் பயந்துட்டே இருந்தீங்கன்னா சில காரியம் நடக்காது. தைரியமாக இறங்கணும். ஐயோ அதெல்லாம் நமக்கு வராது, இது நமக்கு ஆகாது, நம்மளால் முடியாது, என்னுடைய கெப்பாசிட்டிக்கு இவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. யோனத்தான் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே விசுவாசி தான், அவனால் முடியாத ஒன்றே விசுவாசி தான். நீங்கள் தயவு செய்து நினைக்காதீங்க, உங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க, உங்களால் இயலாதுன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை உங்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களுடைய கெப்பாசிட்டி கம்மியாக தெரியலாம், ஆனால் தேவன் உங்களுடைய கெப்பாசிட்டியை வைத்து உங்களுடைய திறமைகளை வச்சு மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, உங்களுடைய அர்ப்பணிப்பை வச்சு தேவன் ஆசீர்வதிக்கிறவர். கைதட்டி சொல்லுவோமா, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் திறமையை வச்சு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, உங்களுடைய அர்ப்பணிப்பை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். திறமையே இல்லாத ஒரு மனுஷன் தன்னை அர்ப்பணித்தால் கூட தேவனால் அவனை உயர்த்த முடியும். ஒரு அர்ப்பணிக்கிற மனுஷன்ட்ட ஒன்றுமே இல்லாட்ட கூட அவனை உயர்த்த முடியும். தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஸ்தோத்திரம். படிப்பில் சரியாக படிக்க இயலாத ஒரு மனிதனை கூட தேவன் உயரத்தில் வைத்திருக்கிறார். ஒரு திறமையும் இல்லாத ஒருவரை தேவன் உயரத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் நினைச்சார்னா ஒரு மனுஷனை எந்த உயரத்தும் கொண்டு போக முடியும். வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாத உயரத்தில் யோசேப்பை தேவன் கொண்டு வைத்தார். அவனுக்கு அதுக்கான திறமைகள் எதுவுமே இல்லாத போதும் கூட தேவன் அவனுக்கு திறமைகளை கொடுத்தார். ஆண்டவர் கர்த்தர் அல்லவோ உயர்த்துகிறவர், கர்த்தர் அல்லவோ ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் தேவனை விசுவாசியுங்கள், துணிச்சலான காரியங்களை செய்யுங்க. குடும்பமானாலும் ஊழியமானாலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களில் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி அறிந்து கொண்டு அவன் கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால், நல்ல கவனிங்க, துணிச்சலான காரியங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்றதுனால நீங்கள் உங்கள் பாட்டுக்கு எதையாவது பெரிய பெரிய காத்து இறங்கிட போறீங்க. தேவன் அனுமதிக்கிற எந்த ஒரு காரியத்திலும் துணிச்சலாக இறங்குங்க. சொல்லுங்க, தேவன் அனுமதிக்கிற எந்த காரியத்திலும் துணிச்சலாக இறங்குங்க. இது தேவ சித்தம்தான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தைரியமாக யோனத்தான் போயிட்டான். பாருங்க, இது ஆண்டவர் சித்தமான்னு பாருங்க. ஆண்டவர் சித்தம்னா எவ்வளோ பெரிய காரியம் அவர் நடத்துவார். தேவ சித்தம்னு ஒன்று இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய காரியம்னாலும் தேவன் அற்புதமாக நடத்துவார். நம்புறீங்களா நீங்க? ஹல்லேலூயா. அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் தேவ சித்தம் இல்லாத ஒன்றில் இறங்கிடக்கூடாது, அது ஒரு முக்கியமானது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரிஸ்க் டேக்கர்ஸ் ஆர் ஹிஸ்டரி மேக்கர்ஸ் சொல்லுவாங்க. அன்பானவர்களே, துணிச்சலான காரியங்களை எடுக்கிறவங்க, துணிச்சலான முடிவுகளை எடுக்கிறவங்க வரலாறு படைக்கிறவங்களா இருப்பாங்க, ஹிஸ்டரி மேக்கர்ஸாக இருப்பாங்க. எனக்கு இந்த காலவெளி தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பயப்படாதீங்க. கர்த்தர் கூட இருந்தாருன்னா வெற்றி கட்டாயம் கிடைக்கும். பேதுரு படகுல போயிட்டு இருக்கும்போது இயேசு நடந்து வரும்பொழுது அவன் ஒரு பெரிய அற்புதமான காரியம் செய்தான். எல்லாரும் சும்மா இருக்கும்போது அவன் சொல்கிறான், கர்த்தர் நீரே ஆனால் நான் நடந்து வர உத்தரவிடும். அவ்வளோ பெரிய கடலில் அலைகள் கொந்தளிக்கும் போது இறங்குறதுக்கு யாருக்கு மனசு வரும்? கப்பலில் பாதுகாப்பாக இருக்கத்தானே தோணும். அந்த கடலில் இறங்கி அவன் நடக்கிறான்னா அது ஒரு துணிச்சலான ஒரு செயல் தானே.
ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு அவன் செய்தது எல்லாருக்கும் ஒரு சாதாரணமாக தெரிஞ்சிருக்கலாம், அல்லது ஒரு பைத்தியக்காரனை போல தெரிஞ்சிருக்கலாம், இதுக்கு தேவையில்லாத வேலைன்னு கூட நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயேசுவை போல கடலில் நடந்த ஒரே ஒரு ஆள் யார் தான்? வரலாறு படைத்தான் பேதுரு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்கள் நடக்கலைன்னு வருத்தப்படுறீங்களோ? வரலாறு படைத்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் கடலில் போய் நடக்க வேண்டியதில்லை, வாழ்க்கையில் அப்படி நடந்தால் போதும். கடல் மாதிரி, கொந்தளிக்கிற கடல் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அதில் நடந்து நீங்கள் வெற்றி பெறணும். பேதுரு கடலில் நடந்தான் அப்படின்றத விட இயேசுவை நோக்கி நடந்தான்னு சொல்லணும். இங்கே இயேசு இருந்தார். அனாதையாக பேதுருவை கடல் நடக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அருகில் நின்று இயேசு கிறிஸ்து அவனை அழைத்தார், நடந்து வா என்றார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்க எல்லாருமே சரித்திரம் படைத்தவர்கள். நெருப்புக்குள் போய் காயமில்லாமல் வந்தவர்கள். சிங்கத்தின் வாய்க்குள்ளே, சிங்கத்தின் அருகிலே போய் பாதுகாப்பாக வெளியே திரும்பினவர்கள். இவங்கெல்லாம் சரித்திரம் படைத்தவர்கள். காரணம் என்ன? துணிச்சலான முடிவுகள் எடுத்தார்கள். ராஜாவின் கட்டளையானாலும் சரி, தேவனை ஆராதிப்போம் என்று தைரியமாக சொன்னார்கள். நீங்களும் நானும் துணிச்சலான காரியங்களை செய்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவ சித்தமாக இருக்குமானால் கண்களை மூடி பண்ண போகிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எழுமி நின்று ஜெபித்து முடிக்கலாம். சில நிமிடங்கள் மாத்திரம் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய போகிறோம். ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்து அர்ப்பணம் செய்ய போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கி நான் கேட்ட அந்த வார்த்தையின்படி என்னை ஒப்பு கொடுக்குறேன். நெருக்கத்தில் கர்த்தரை விசுவாசிங்க. இயற்கை சார்ந்த விசுவாசம் அல்ல, இயற்கைக்கு மேற்பட்ட விசுவாசத்தை எனக்கு தாரும். பிரதர் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், சிஸ்டர் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. பக்கத்தில் உள்ளவங்க அமைதியாக இருக்கிறாங்கன்றதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் சத்தமாக சொல்லலாம், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, இயற்கையை தாண்டிய ஒரு விசுவாசம் எனக்குள்ளே தாங்கப்பா. ஆண்டவரே, நான் விசுவாசத்தை செயல்படுத்தணும். ஆண்டவரே கர்த்தாவே, நான் ஆண்டவரே மற்றவங்களை ஊக்கம் அளிக்கிறவனாக இருக்கணும். என் அருகில் இருக்கிறவங்களும் என்ன விசுவாசத்தில் தூண்டுறவங்களாக இருக்கணும். ஆண்டவரே, நான் பொறுப்புள்ளவனாக இருக்கணும். என் தேவனே, என் வீட்டில் பொறுப்புள்ளவனா, சபையில் பொறுப்புள்ளவனா, என்னால் என்னவெல்லாம் சபைக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்யணும். ஆண்டவரே, யாருமே செய்யலன்றதுக்காக நான் செய்யாமல் இருந்துடக்கூடாது. ஆண்டவரே, வேற எங்க செய்வாங்கன்னு விட்டுறக்கூடாது. நான் பொறுப்புள்ளவனா இருக்கணும். ஃபேமிலியில் பொறுப்புள்ளவங்களா இருக்கணும். தேசத்தில் பொறுப்புள்ளவங்களா இருக்கணும். எனக்கு என்ன, யார் செய்தா என்ன, நான் செஞ்சதுனால என்ன நடக்க போகுது, யார் என்னைய பாராட்ட போறா அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. எனக்குரிய பொறுப்பை நிறைவேற்ற விரும்புகிறேன்னு சொல்லணும். தேவ சித்தத்தை அறிஞ்சு கொள்ள விரும்புகிறேன். சொல்லுங்க பிரதர், சிஸ்டர் சொல்லுங்க. ஐயா, உங்க சித்தத்தை நான் அறிஞ்சு கொள்ள ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணணும். உங்க சித்தத்தை நான் அறிஞ்சுக்கணும். உங்க சித்தத்தை நிறைவேற்ற நான் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவ சித்தம் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவ சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் அனுமதித்த காரியத்தில் துணிச்சலா முடிவெடுக்க விரும்புறேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. ஒரு முறை சொல்லுவோமா? தேவ சித்தம் நிறைவேற என்னையும் இந்த கால வேளையில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க சித்தம் நிறைவேறுவதற்காக எல்லா சகோதரனும் எல்லா சகோதரியும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்க சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்க சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, கண்ணீரோடு அழும்போது உங்க சித்தத்தை வெளிப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு கண்களுக்கு முன்னாடி நாங்க பார்க்கிற காட்சிகள் எல்லாம் எதிராக இருக்கலாம்ப்பா. எங்க வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கலாம். ஆண்டவரே, பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஓங்கி ஒரு மலையை போல நிக்கலாம். ஆண்டவரே, என் பொருளாதார தேவை மிக பெருசா கூட இருக்கலாம். ஆண்டவரே, ஏதோ ஒரு இடத்துல சிக்கல்ல சிக்கி போய் நிக்கலாம். ஆண்டவரே, ஆனா கர்த்தர் ஏதாகிலும் எனக்கு செய்ய முடியும். கர்த்தர் எனக்கு ஏதாகிலும் செய்ய முடியும். என்னை விடுவிக்க கர்த்தரால் முடியும். எவ்வளவு பெரிய பிரச்சனையை மாற்ற முடியும். எவ்வளவு பெரிய பலவீனங்களை மாற்ற முடியும். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிக பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க உங்களுக்கு தடை ஒண்ணு இல்லப்பா. நீ யாருக்கு உதவி செய்ய முடியும்? ஆண்டவரே, நம்பிக்கையோட சொல்லுங்க சிஸ்டர், நம்பிக்கையோட சொல்லுங்க. காலையில உங்க நம்பிக்கை தேவன் காண்கிறவர். கர்த்தர் நம்பிக்கை பார்க்கிறவர். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை ஆண்டவர் தருவார். முடியாது ஒண்ணுமே இல்லை. உன்னை பார்த்து கேவலமா பார்க்கிற கண்ணுக்கு முன்னாடி உன்னை கர்த்தர் உயர்த்தி வைக்க முடியும். ஹல்லேலூயா.
உன் வாழ்க்கையில் எவ்வளவு கீழே போயிருந்தாலும், எவ்வளவு ஆழமா போயிருந்தாலும், கர்த்தர் அங்கேயும் அவருடைய கரம் வந்து உன் கையை பிடிச்சு மேல தூக்கி ஆண்டவர் கொண்டு வருவார். அதை யாராலும் தடுக்கவே முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்து தடுப்பவன் யார்? தாழ்மையில கர்த்தர் உன்னை நோக்கி பார்த்தாரு மகளே, தாழ்மையில உன்னை நோக்கி பார்த்தாரு. பாவத்தில் உளையான சேற்றிலும் தூக்கி எடுத்தாரு. உன்னை பேர் சொல்லி அழைத்தாரு. அவருக்கு தேவன் உன்னை தெரிந்து கொண்டாரு. உன்னை கைவிடுவாரோ? உன்னை விட்டு விடுவாரோ? உன்னை உயர்த்துவதற்காகத்தானே அழைத்தாரு. உன்னை கைவிடுவதற்காக அழைக்கவில்லையே. எப்படியாகிலும் தேவன் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இயேசுவே, பரலோகத்தின் தேவனே, இந்த கால வேளையில உங்க சமூகத்துல வர்றோம், எங்களை தாழ்த்துறோம். இந்த யோனத்தானுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதங்கள் ஆச்சரியமானவைகள். ஆண்டவரே, சவுல் செய்த காரியங்களுக்காக நீர் அற்புதம் செய்ய முடியாதுதான். ஆனாலும் சவுல் இருந்த காலகட்டத்தில் அவனுடைய குமாரனாகி யோனத்தானையே விசுவாசம் உள்ளவனா கர்த்தர் மாத்தி ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தீரே, நன்றி சொல்றோம். இந்த காலையில் தேவ செய்தி கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும், அவங்களை பலப்படுத்துங்க. ஆனா இதுவரை இன்னும் காத்துக்கொள்ளுங்க. இந்த செய்தி உங்க வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணணும்பா. ஏதோ கேட்டோம் போயிட்டோன்னு இல்லை. இன்னைக்கு இந்த செய்தி அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை மாறணும். இந்த செய்தி அவங்க தொடர்ந்து வாரம் முழுசும் அவங்க மனசுக்குள்ள துணிக்கணும். இந்த வார்த்தை பேசணும். தொடர்ந்து ஒரு சின்ன சேஞ்சாவது ஏற்படணும். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகம் சமாதானம் நம் அனைவரோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஒருத்தர் பக்கத்தில் கை குலுக்கி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கூட நீங்க போங்க.